ஆம், மனிதர்கள் எல்லாருமே சென்சிட்டிவ் தான். உணர்திறன்னு சொல்லுவோம் அதுக்கு. இந்த சென்சிட்டிவ்னஸ்னால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், க்யூரியாசிட்டி, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாமல் நடக்கும். சரி, ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஏபிசி. சி வந்து ஏக்கும் பிக்கும் காமன் ஃப்ரெண்டு. பிக்கும் ஏக்கும் சி ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. 2 பேரும் படிக்கிறாங்க. பி ஏயை கால் பண்ணி கேட்குறாங்க, உனக்கு சீக்கிட்டேருந்து மெசேஜ் வந்ததா அப்படின்னு. அப்போ ஏ சொல்கிறாங்க, வந்ததுன்ட்டு நான் கால் பண்ணி பேசிட்டேன். அது ஒன்றும் இல்லடி, அவள் வந்து நேற்றுக்கு ஏதோ ஒரு மீட்டிங் போயிருந்தாங்களாம், ஒரு செலிப்ரிட்டியை பார்த்தாங்களாம், ஒரு ஃபோட்டோ எடுத்துருந்தாங்களாம், அவ்வளோதான். அப்பாடி பிக்கு ஒரு சமாதானம் வருது. ஏன்னா பிக்கு க்யூரியாசிட்டி ஜாஸ்தி ஆகிடுது. அப்போது நேரடியாக சிக்கிட்ட பேசி புரிஞ்சுக்காமல் ஏக்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கும் போது ஒரு தெளிவு, ஒரு சமாதானம். சரி, அப்புறம் பி வந்து ஏக்கிட்ட திருப்பி சொல்கிறாங்க, இல்லை அவள் நேற்று வந்து ஸ்ரீலங்கா போயிட்டாலாமே, என்கிட்ட சொல்லவே இல்லை பாரு அப்படின்னு. அப்போ அதை கேட்டுட்டு பி கிட்ட சொல்கிறேன், இல்லையேடி முந்தா நேற்றுக்கு தானே நீ பார்த்தேன், அவன் இன்றைக்கி உங்க கூட மீட்டிங் போகணுன்னு சொன்னாங்களே, போகலையா? அப்போ எப்படி அவன் ஸ்ரீலங்கா போயிருப்பான்? திருப்பி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து படி அப்படின்னு. ஸ்க்ரீன்ஷாட்டை பி வந்து ஏக்கு அனுப்புகிறாங்க. ஏக்கு அனுப்பும்போது படுத்துட்டு ஏன் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னா சி கிட்ட பேசுகிறாங்க. பேசும்போது தான் தெரியாது, சிஎம் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்க்குறான். ஐயோ என்ன இப்படி பதில் போட்டிருக்கேன் அப்படின்னு. என்ன நடந்திருக்குன்னா, ஒரு மெசேஜ் அனுப்புறதுக்குள்ளே பி வந்து 10 மெசேஜ், ஒரு 5-6 மெசேஜ் எக்ஸ்ட்ரா அனுப்புறதுக்குள்ள ஒரு மெசேஜுக்கும் போடுற பதில் வந்து முன்னாடி அவங்க போட்ட ஒரு மெசேஜுக்கு பின்னாடி வரதுனால அந்த மெசேஜஸும் அந்த ரிப்ளையும் 2 பேர் அனுப்புகிற ரிப்ளையும் மெசேஜஸுக்கும் ஒரு ஜிக்ஸாக் ஆகுது. க்யூரியாசிட்டி ஜாஸ்தி ஆகுது, சென்சிட்டிவ்னஸ் வருது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, கன்ஃபியூஷன் வருது, மனசமாதானம் போகிறது. இப்போ தான் ரிப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கே வாட்ஸ்அப்பில், அது போட்டோன்னா என்ன மெசேஜுக்கு என்ன ரிப்ளைன்னு வந்து கிளியர் ஆகும். சப்போஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதனால வருதுன்னா, ஒருத்தருக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம வந்து அதை க்யூரியாசிட்டியில் கொண்டு போய் க்யூரியாசிட்டியோட சென்சிட்டிவ் ஆகி சென்சிட்டிவ்னால பிரச்சனைகள் வருது. அப்போ இந்த உணர்திறன் அந்த ஒரு உணர்வை நமக்கு தவிர்க்கலாமே. அப்போது இந்த கான்வர்சேஷன்லாம் ரொம்ப கிளியராக போகும் இல்லைங்களா?